ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ரவா இட்லி ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் ரவா இட்லி பவுடரும் கர்டும் இருந்தால் போதும். நான் அந்த பேக்கெட்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் குக் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1/2 கப் ரவா மாவு எடுத்தோன்னா 1/4 கப் தயிர் ஆட் பண்ணணும். 1/4 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் வச்சிடணும். திருப்பி மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணணும். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுமே மாவு ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஊற்றி வச்சுருந்த பேட்டரை ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த 1/2 கப் மாவில் எனக்கு 4 இட்லி வந்துச்சு. 200 கிராம் பேக்கில் 10 to 12 இட்லிஸ் வரும்னு போட்டிருந்தது. ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சட்னியோட சர்வ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இனி நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.